Hi friends, welcome to my magical hands. தீபாவளி ஸ்வீட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் லட்டு மைசூர் பா தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான தீபாவளி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் விருதுநகர் ஃபேமஸ் பால் பன் எப்படி வீட்லேயே செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பால் பன் வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை பால் பன் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் தயிர், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம நார்மல் குக்கிங் ஆயிலே எடுத்துக்கலாம், 1/2 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சுகர் சிரப்புக்கு 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் தயிர் சேர்த்துருக்கேன். இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் சர்க்கரை, அடுத்து குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணணும். உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்த்துருக்க அந்த தயிர், சர்க்கரை, குக்கிங் சோடா எல்லாம் ரியாக்ட் ஆகி தான் வந்து உங்களுக்கு பால் பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா லேயரியாக இருக்கும். இதே நீங்கள் மைதா மாவில் செஞ்சிங்கன்னா வந்து 1/4 டீஸ்பூன் தேவையில்லை, குறைவாக சேர்த்தாலே போதும் சோடா மாவு. இது நான் கோதுமை மாவுலன்றனால 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதை அப்படியே நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்திருக்கோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ஒரேடியாக மொத்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உளுந்த வடை மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மாவை தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறேன். பிணைஞ்சிட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், இன்னும் சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம சோடா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, தயிரும் சோடா மாவும் ரியாக்ட் ஆகி அது நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ ஒரு 2 மணி நேரம் நான் அப்படியே வச்சிட்றேன். பால் பண்ணுக்கு தேவையான சுகர் சிரப்பை காய்ச்சிக்கலாம். ஒரு அடிகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கரையணும். ஃபுல் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை, ஏன்னா இல்லைனா பாகுப்பதம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா இது மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சுகர் வந்து தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கொதி நல்லா கொதித்தோன்னா கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜ் போதும். உங்களுக்கு 1/2 கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் வர தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் காய்ச்சினாலே போதும். நல்லா திக்கான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், மாவு 2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தாலும் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கரெக்டான பதம் எப்படி செக் பண்ணணுன்னா, உங்களுக்கு மாவில் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது எடுத்து உருட்டி போடுற அளவுக்கு வரணும். இந்த கிள்ளி போடுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி போட வரணும். இப்போ பாருங்கள், நம்ம பன் எல்லாத்தையும் சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெயை அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் உப்பி பெருசாக தான் வரும். ஏன்னா தயிர் சோடா மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பி வரும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வேகும். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து உடனே திருப்பி விடணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு சைடு கருப்பாயிடும், ஒரு சைடு வேகாது.
நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சுட்டு எடுத்த எல்லா பால் பண்ணையுமே இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு எடுத்துடலாம். இதில் சேர்க்கும்போது சுகர் சிரப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதே போல் பால் பண்ணும் நல்லா ஆறி இருக்கணும். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பால் பண்ணையுமே வந்து ஜீராவில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் உள்ளே போட்டுட்டிங்கன்னா ஊறி ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 hour கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்து. பாருங்கள், உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் ஊறாத மாதிரி தெரிஞ்சது, ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது பண்ணுனா உங்களுக்கு ஊறதுக்கு டைம் எடுக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஜீரா சிரப்பில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்துட்டு எடுத்துடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.